தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அந்த காட்சிகள். நீங்க அத்தனை பேர் முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? சரி, கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில 3வது இடம், வாக்குப்பெட்டியில் 3வது இடமா அங்கே அவங்க பேர் இருக்கும், டாக்டர் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமார்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அதில் போடுறீங்களா ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருக்கீங்களாமா? ஏன்னா மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களோட உரிமைகளுக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால நாம இப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அவரை ஓட ஓட விரட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. செஞ்சிருவீங்களா? சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய சகோதரர் தனுஷ்குமார் அவர்களை கிட்டத்தட்ட 1,21,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்க. அந்த வெற்றிக்கு நீங்க தான் காரணம். ஆனால் இந்த முறை குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் மருத்துவர் சகோதரி ராணி ஸ்ரீகுமார் அவர்களை நீங்க ஜெயிக்க வைப்பீங்களா? சென்ற முறைக்கும் இந்த முறைக்கு வித்தியாசம் இருக்குமா? சென்ற முறை நம்முடைய எதிரணியினர்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க, இந்த முறை எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க. அதனால வாக்கு வித்தியாசம் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைப்பீங்களா? ஆமா, இந்த தொகுதிக்கு இந்த 3 வருஷத்துல நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். 5,26,00,000 ரூபாய் செலவில் மருதம்புத்தூர், வேலாயுதபுரம், இலத்தூர், விஸ்வநாதபேரி, குத்துக்கல், வலசை ஆகிய கிராமங்களில் ஊராட்சி அலுவலகங்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. தென்காசி ஒன்றியத்தில் உணவு தானிய கிடங்கம், ஆலங்குளம் ஒன்றியத்தில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. வாசுதேவநல்லூர் ஒன்றியத்தில் 45 பசுமை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டையில் 70 லட்சம் ரூபாய் செலவில் மண் பரிசோதனை கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. செவல்குளம் அரசு உயர்நிலை பள்ளியில் 2,15,00,000 ரூபாய் செலவில் 8 வகுப்பறைகள் மற்றும் ஆய்வகம் கட்டப்பட்டுள்ளது. மத்தளம்பாறை, 5ஆம் கட்டளை மற்றும் நடுவுக்குறிச்சி ஆகிய கிராமங்களில் 33 லட்சம் செலவில் குழந்தைகள் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள். அதே மாதிரி இந்த பகுதிக்கான வாக்குறுதிகள் தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. முக்கியமான வாக்குறுதி, நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிச்சாங்கன்னா, நம்முடைய வேட்பாளர் திரு ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. மகளிர் இங்கே எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோமா? 450 ரூபா இருந்துச்சு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? 1200 இருந்துச்சு. கரெக்டா? மோடி புதுசா ஒரு வடை சுட்டு உங்களை ஏமாத்தணும்னு மகளிருக்கு பரிசு தராராம். 450 ரூபா இருந்தது 1200 ரூபா ஏத்துனது யாரு? இப்போ ஏத்துனது 800 ரூபா, இப்போ இறக்குனது வெறும் 100 ரூபா. ஏமாந்துருவீங்களா? ஆனா நம்ம தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. செய்வார், நம்பிக்கை இருக்காமா? அதே மாதிரி பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டீசல் 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல, தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, அங்க டோல் பூத் இருக்குல்ல, சுங்கச்சாவடிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் டோல் பூத்தும் அகற்றப்படும்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க.